காதலிக்க நேரமில்லை படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஆவரேஜான படமாக போச்சு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. தீபாவளிக்கு பொங்கலுக்கு நான் பார்க்குற இந்த ஆறாவது படம் ரொம்ப சுமாராக பண்ணது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, ஜெயம் ரவி ரவிமோகனா மாறிட்டார். சரி, ஏதாவது புதுசாக இருக்கும் அந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இல்லை. சரி, நித்யா மேனனாவது அவங்க வழக்கத்துக்கு மாறாக செம்மையாக நடிச்சிருக்க போகிறாங்கன்னா திருச்சிற்றம்பலத்தில் பண்ணல 10% கூட இந்த படத்தில் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த பொண்ணை பார்க்கும்போது அழகாக இருக்காங்க, க்யூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்தா கூட ஆக்டிங் உள்ள ஸ்கோப்புக்குள்ள ஸ்கோர் பண்ணுறதுக்குள்ள அந்த ஸ்க்ரீன் பிளே இல்லாததுனால அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஒரே ஒன்று, அதாவது என்ன சொல்கிற டெஸ்ட் மாதிரி குழந்தை பெற்றுக்கிற ட்ரை பண்ணாங்க. அந்த குழந்தை பெற்றுக்கிற அந்த பிரிக்னான்சி அந்த டைமுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த பிரிக்னான்சி டைமில் வந்து அவங்க பண்ணுற ரியாக்ஷன் தான் பார்த்தா ஒரிஜினல் குழந்தை பத்திரமா இருக்குது. மற்ற தவிர எந்த இடத்துலையுமே அவர் ஸ்கோர் பண்ணுறதுக்குள்ள ஸ்பேஸே இல்லை. அதே மாதிரி ரஹ்மான் சாருடைய ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அவருக்கு வந்து இந்த இடத்துல இந்த மியூசிக் தான் போடணுங்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் வைக்கும் போதே பிளான் பண்ணி வைக்கணும். அந்த பிளான் இல்லாமல் ஏனோ தானே அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவர் ஏனோ தானே அப்படியே வாட்சிட்டு போயிட்டார். படத்தில் சூப்பர் பாட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏராமனோடைய சாங் வந்து என்ன ஏதோ பாட்டு, அந்த சாங்கை போயிட்டு மாண்டேஜாக போய் வச்சு விட்டாங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ஸ் ஏற்றுற மாதிரி தேட்டரை பெரிய மக்காமிசி கூட வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து இளையம் பஸ் 2K கிட்ஸ்லாம் வந்து எதிர்த்து ஆடுற மாதிரி இருந்துச்சு. இந்த பாட்டை போகுது மாண்டேஜில் போட்டால் எவனுக்கு வந்து அந்த வைப்ஸ் வரல. சரி, எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, என்னடா வைப்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னு. சரி, ஓகே, எண்டு கார்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்டு கார்டில் வந்து புதுசாக ஏராமனையும் தீயை ஆட வச்சு அந்த பாட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே கனெக்ட் ஆகலாம் சொல்ல முடியாது. ஒன்று மாடர்னாக போயிருங்க, இல்லைனா ஃபேமிலி ஓரியன்டாக நம்ம மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி படம் எடுக்கணும். ரெண்டுக்கு இடையில வந்து இந்த படம் போனது மனசு வருத்தவர்.